ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நம்மளோட இந்த ப்ரெசன்டேஷனில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2200க்கும் அதிகமான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 3, 2025 கொடுத்துருக்காங்க. சொந்த ஊர்லேயே வேலை, எக்ஸாம் எதுவுமே கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. ஓகேங்களா, டேரெக்டாகவே வந்து நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து டேரெக்டாகவே நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தெரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இதே நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து 2025 ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. கிராமியன் டக் சேவாக் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல். ஓகேங்களா, ஜிடிஎஸ்ன்னு சொல்கிற ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 2025 நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு பிப்ரவரி 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்ச் 3 வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நமக்கு மாற்றுறதுக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது மார்ச் 6லேருந்து மார்ச் 8 வரையுமே வந்து நம்ம வந்து கரெக்ஷனுமே பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்னென்னலாம் தேவைப்படுதுன்றதை சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கான பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான போஸ்ட் எலிஜிபிள். ஓகேங்களா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் சொல்லுவாங்க. இதுக்கான சேலரி நமக்கு ஸ்டார்டிங்கே வந்து 24,000 ரூபா வரும். ஓகேங்களா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா, இதுக்கான சேலரி வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 22 ரூபா வந்து நமக்கு கைக்கு கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம்னு சொல்லுவாங்க. போஸ்டிங் எல்லாமே வந்து நம்மளோட சொந்த ஊர்லேயே தான் நமக்கான வேகன்சி வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா, சேலரி பாருங்கள். பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து 12லேருந்து 29,000 நமக்கு கை கிடைக்கிறது நியர்லி வந்து 24 வந்து கிடச்சிரும். அதேமாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம 10,000லேருந்து 24,000 வந்து நமக்கு சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்க்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடிக்கு 10, டிசபிலிட்டி பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு வந்து 13, பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 இயர்ஸ் வந்து நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா கம்ப்யூட்டரை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பைசைக்கிளிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்றது இந்தியா ஃபுல்லாகவே நமக்கு தமிழ்நாட்டில் என்னவோ அது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி போஸ்டிங் வந்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இதில் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி சர்டிஃபிகேட்டான ஃபார்மேட்டுமே வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் வந்து டிசபிலிட்டிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் இதில் கீழே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கவங்க வந்து கிரேடிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க மார்க்ஸ் பதிலாக. அவங்களுக்கான கிரேடிங் சிஸ்டம் ஏ1னா கிரேட் பாயிண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 10 × 9.5 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா கிரேடுக்குமே 9.5 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கான மார்க்ஸ் கிடச்சிரும். நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜில் அங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, மீதி எல்லாமே ஸ்டேட் போர்டில் படிச்சவங்க எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட மார்க் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் இதுக்கான டீட்டெயில்ஸு. ஃபோட்டோஸும் சைனுமே உங்களோடது வந்து மினிமம் 50 kgs உள்ளாரே நமக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது அப்லோட் பண்ணால் தான் நமக்கு எடுத்துக்கும். போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஸ்கேன் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபீமேலுக்கு வந்து முக்கியமாக இதில் எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற எல்லாருக்குமே மேலுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணோம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் பெண்கள் எல்லாருமே வந்து கம்பல்சரி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து மார்க்கை பேஸ் பண்ணி வந்து போகிற ஒரு ஜாப். ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையிலையும். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்து தான் வந்து நமக்கான கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஓபிசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிடபிள்யூடிக்கு எவ்வளோ எல்லாமே வந்து ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நமக்கு ரிசர்வேஷன் வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in. ஓகேங்களா, இதுதான் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் போயிட்டு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாகவே வந்து அந்த பேஜுக்கு வந்து போயிடுவீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற பேஜுக்கு போய்டும். அதனால் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, மறக்காமல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, தேவைப்படுறது என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க.
உங்கள் கையில் வந்து மொபைல் நம்பர் இருக்கணும் ஓடிபி வர்றதுக்காக. இமெயில் ஐடி ஒன்று நீங்கள் வச்சுக்கணும், கம்பல்சரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் வந்து அவைலபிள் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் போர்ட், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் ஓகேங்களா, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா இதுக்கான டீல்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஃபோட்டோஸ் ஓகேங்களா. ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும், லெஸ் தென் 50. சைன் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட்டில் வந்து பாருங்கள், ₹100 வந்து எஸ் நமக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ் இருக்கும். அதில் வந்து எஸ்சிஎஸ்டிக்குமே வந்து ஃப்ரீ, பிடபிள்யூடிக்கும் ஃப்ரீ, ஃபீமேலுக்குமே வந்து நமக்கு ஃபீஸ் வந்து கிடையாது ஓகேங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. பிப்ரவரி 10லேருந்து மார்ச் 3 வரையிலுமே நமக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.